ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது கிரியேட்டின் வந்து நம்ம எப்படி பண்ணுறது, நம்ம எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிரியேட்டின் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஜூஸ், அதாவது கிரியேட்டின் ஜூஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னால் நம்ம வந்து வே ப்ரோட்டீன் எப்படி குடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ வந்து பார்த்து இருந்துப்பீங்க. அதே போல் இன்றைக்கி வந்து கிரியேட்டின் எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த கிரியேட்டின் இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம். ஸோ எல்லோரும் வந்து தண்ணியில் கலந்து குடிப்பாங்க. அது இல்லைன்னா நீங்கள் வந்து குளுக்கோஸில் குடிக்கலாம். இல்லைன்னா ரொம்ப நல்லா ரிசல்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கருப்பு திராட்சை பழம் இருக்கும் பார்த்திங்களா, பன்னீர் திராட்சை. இது வந்து விதையோடு இருக்கும். ஸோ இந்த திராட்சை பழத்தை வந்து வாங்கி நீங்கள் ஒரு கப்பு இருக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி திராட்சை பழம் கருப்பாக இருக்கணும். இந்த பழம் தான், ஆனால் விதையோடு இருக்க பழம் தான் வாங்கணும். விதை இல்லாத பழமும் இருக்குது, அது வாங்காதீங்க. இந்த மாதிரி விதையோட திராட்சை பழம் ஒரு கப்பு வாங்கி எடுத்து நீங்கள் புல்ல போட்டுக்கிட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா அது ஒரு மிக்சியில் போட்டு அரைக்கணும். சரிங்களா? ஒரு சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா அரைச்சிடலாம். டெய்லி உங்களுக்கு ஒரு 10 ரூபா செலவாகும், அவ்வளோதான். வேறு ரொம்பலாம் ஆகாது, ஒரு 10 ரூபா அவ்வளோதான். நீங்கள் 40 ரூபாய்க்கு கடையில் ஜூஸ் வாங்குறதுக்கு ஒரு திராட்சை பழமாக நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு 10 ரூபா செலவு தான் வரும். ஸோ இதை வாங்கி நீங்கள் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடணும். இந்த அரைச்சி எடுத்த பிறகு இந்த ஜூஸ் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபில்ட்ருலாம் பண்ணக்கூடாது. அதாவது கொட்டையெல்லாம் எடுக்கணுமா, தோல் எடுக்கணுமா, வெறும் அந்த சாறை மட்டும் எடுக்கணுமா அப்படிலாம் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து அந்த ஜூஸை திராட்சைப்பழம் அரைச்சதை அந்த ஜூஸ் அப்படியே முழுசாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த விதையோடு நம்ம சாப்பிடும்போது குடிக்கும்போது தான் நமக்கு வந்து நிறைய பலன்லாம் கிடைக்கும். அதை பற்றி நம்ம திராட்சைப்பழ விதையை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஜூஸ் எப்படி பண்ணுறது மட்டும் பார்க்கலாம். இந்த ஷேக்கு கிரியேட்டின் இது வந்து நம்ம ஒரு ஜக்கில் நீங்கள் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா ஒரு கப்புலையோ இதிலே ஊற்றிக்கோங்க. திரும்பி ஸ்ட்ரெயின் பண்ணிடாதீங்க, வடிகட்டிடாதீங்க. அப்படியே ஊற்றிட்டு அதில் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பாத்திரத்தில் ஒட்டியிருக்கும் பார்த்தீங்களா, மிக்சியில் ஜாரில், அதையும் கொஞ்சம் போட்டு எடுத்துருங்க. ஏன்னா அந்த விதையெல்லாம் அடியில் ஒட்டியிருக்கும். அந்த விதையில் வந்து ரொம்ப நன்மை இருக்குது, அது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? அது வந்து அதிகப்படியான நன்மைகள்லாம் கிடைக்கும். அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ வந்து தனியாக கொடுக்கலாம். இதில் வந்து சொன்னோம்னா பத்தாது, சொல்ல முடியாது. அடுத்து நம்ம வந்து ஒரு கிரியேட்டின் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இது எந்த ஒரு கிரியேட்டினாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பிராண்ட் எடுத்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு ஸ்பூன், இப்போ எல்லா கம்பெனிலேயுமே 3 கிராம் தான் கொடுக்குறாங்க நார்மலாக. ஸோ நீங்கள் இதை தைரியமாக வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஃபுல்லாக போடலாம். போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஜூஸ் வந்து திக்காக இருக்கும் நம்ம அரைச்சது. அந்த இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் தண்ணி மொத்தமாக வந்து 250 300 ml இருக்க வரைக்கும் தாராளமாக ஆட் பண்ணலாம். இல்லை அதை விட நீங்கள் கூட கொஞ்சம் சேர்க்கணுனாலும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து நல்லா லிக்விடாக இருக்கணும். இதில் வந்து ஜீனி போடணுமா, சர்க்கரை போடணுமா, தேன் ஊற்றணுமா, எந்த ஒரு கேள்வியும் நீங்கள் கேட்கக்கூடாது. இனிப்பு எதுவுமே சேர்க்கக்கூடாது. ப்ளைனாக அப்படியே இருக்கணும். அந்த திராட்சை பழத்தில் இருக்கக்கூடிய இனிப்பு மட்டும் நமக்கு போதுமானது. இதை வந்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த கிரியேட் பவுட்ரு வந்து நல்லா இதில் கரைஞ்சிடணும். நல்ல கம்பெனி பிராண்டு தான், நல்லா ஈஸியாக கரைஞ்சிடும். நல்லா அதை பற்றி ஒன்றும் நீங்கள் யோசிக்க வேணாம், கரையுமா கரையாதானே, ஈஸியாக கரைஞ்சிடும். இது நீங்கள் குடிச்சிக்கலாம். இதை குடிக்கிற போது என்ன பண்ணால் நல்ல தண்ணீர் வந்து எக்ஸஸாக நீங்கள் வந்து குடிக்கணும். சரிங்களா? கிரியேட்டின் சாப்பிடும்போது தண்ணீர் வந்து எக்ஸஸாக அதிகமாக குடிக்கணும். அப்போ தான் நம்ம உடம்புல வந்து கிரியேட்டின் வந்து லோடாகி உள்ளே வந்து பிளட்டில் வந்து மிக்ஸ் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பின்னால் உங்களுக்கு வேறு ப்ராப்ளங்கள் உங்கள் உடம்புல பாடியில் வந்து ஏற்படாது. அதற்காக தான் தண்ணீர் வந்து கிரியேட்டின் சாப்பிட்றதா இருந்தால் தண்ணீர் வந்து நல்லா குடிங்க. கிரியேட்டின் சாப்பிட்டீங்கன்னா தான் உங்கள் மசில் வந்து நல்லா வளர்ச்சி அடையும், நல்ல சைஸ் பெருசாகும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் வெறுமனே வே ப்ரோட்டீன் மட்டும் குடிச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொடுக்காது. அதனால் நீங்கள் அதையும் நீங்கள் அதை யோசிச்சுக்கோங்க. கொடுக்காதுன்னு சொல்ல, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். வே ப்ரோட்டீன் தரமாக இருக்கும், மசில் மட்டும் பிக்கப் போகும். அதே டயத்தில் நீங்கள் கிரியேட்டின் எடுத்திங்கன்னா சீக்கிரமாக நல்ல பல்கிங் வந்து கிடைக்கும் மசிலோட. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.